श्रीगुरुभ्यो नमः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वाक्यकारं वररुचिं भाष्यकारं पतञ्जलिं पाणिनिं सूत्रकारं च प्रणतोऽस्मि मुनित्रयम्। ஏங்கி பரரூபம், பரரூப சந்தி இந்த சூத்திரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இப்போ இது விருத்தி சந்திக்கு அபவாதமா வருது. ஏங்கி பரரூபம் அப்படிங்கிறது அவரணாந்தாத் உபசர்காத் ஏங்காதௌ தாதௌ பரே பரஸ்ய ரூபம் ஏகாதேஷா பவதி. தாத்பரியம் என்னன்னு சொன்னா, ஏகாரஹா ரெண்டுத்துக்கும் சேர்ந்து வந்து எந்த ரெண்டுத்துக்கு அப்படின்னு கேட்டா, இப்ப பாருங்க, இந்த இடத்துல அவரணாந்தமான உபசர்க்கம் இருக்கணும். முதல் பதமா அகாரத்தை அந்தமாக கொண்ட உபசர்கா, நல்லா கவனிக்கணும். பதம் இல்லை, உபசர்கா. பதம் இல்லைங்கிற தாத்பரியம் என்னது? உபசர்காவும் ஒரு பதம் தான். வெறுமனே இந்த ராம அந்த மாதிரி பதங்கள் இல்லை, உபசர்க்கமாக இருக்கக்கூடிய பதங்கள். அகாரத்தை முடிவாக கொண்ட உபசர்க்கங்கள் இருந்து அதன் பிறகு ஏகாரத்தை முதல் எழுத்தாக கொண்ட பதம் இருக்குமே ஆனால் அப்போ என்ன வரும்? பரரூப சந்தியானது வரும். சரியா? அவரணாந்தாத் உபசர்காத் ஏங்காதௌ தாதௌ பரே பரஸ்ய ரூபம் பிரகிருதே. பிரகிருத உதாரணே பிரகிருத ஸ்தலே ஏங். ஏங்கன்னா என்னது? ஏ ஓ இந்த ரெண்டு எழுத்து. ஏகாதேஷா ஸ்யாத் பூர்வஸ்ய லோபஹா இதி பலிதம். ரெண்டு எழுத்துக்கும் ஒரு எழுத்து வரும்னு சொன்னா எந்த எழுத்து வரப்போறது? புதுசா ஏதோ வரப்போறது இல்லை. உதாரணத்துக்கு ராம இதி அப்படின்னு இருக்கா இல்லையா? இந்த இடத்துல ஏகாதேஷா வதனே, ஏகாதேஷா வரதா இருந்தால் எந்த எழுத்து வருது? இங்கேயே இருக்கக்கூடியதான அகாரஹா இகாரஹா இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வரப்போறதா, இல்ல இந்த ரெண்டுத்தையும் தவிர்த்து வேற ஏதாவது ஒரு எழுத்து வரப்போறதா? ரெண்டும் தவிர்த்து வேற எழுத்து வரப்போறது. அப்போ ஏகாதேஷாவும் ஏகாதேஷவாக இருந்தாலும் அந்த இடத்துல ஏகாரஹா வரப்போறது இந்த ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லாத எழுத்து. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க ஏகாதேஷான்னு சொன்னாலும் எந்த எழுத்து வரப்போறது? ரெண்டாவது பதத்துல இருக்கக்கூடிய முதல் எழுத்து தான் வரப்போறது. அது என்ன எழுத்து இருக்க போறது? ஏகாரமோ அல்லது ஓகாரமோ இருக்க போறது. ஏன்னா இங்க நிமித்தமே என்னது? அவரணாந்தாது உபசர்காத்து ஏங்கி பரேதனே. அப்போ ஏகாரஹாவோ ஓகாரஹாவோ இருந்தாதான் இந்த சந்தியே இங்க நடக்கும். அதே மாதிரி வரக்கூடிய எழுத்தும் ஏகாதேஷான்னு சொன்னா வேற ஏதோ புது எழுத்து இல்லை, இதே ஏகாரஹாவோ அல்லது ஓகாரஹாவோ வரப்போறது. இது நல்லா புரிஞ்சிருக்கா? அதனாலதான் கிரந்தக்காரர் என்ன எழுதுறார்? பூர்வஸ்ய லோப இதி பலிதம். இந்த சூத்திரத்தை மொத்தத்தையும் நாம புரிஞ்சுட்டா கடைசியில என்ன வரப்போறதுன்னு தெரிஞ்சுட்டால் முந்தின பதத்தினுடைய கடைசி எழுத்து மறைஞ்சு போயிடுறது. இதுதான் பலமா நமக்கு கிடைக்கிறது. புரிஞ்சுதான்? இங்கேயும் ஏகாதேஷகா தான். இதே ராம இதிங்கிற இடத்துலயும் ஏகாதேஷகா தான். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நல்லா புரிஞ்சுதா? ஏன் கிரந்தக்காரர் இங்க மெனக்கட்டு பூர்வஸ்ய லோப இதி பலிதம் அப்படின்னு எழுதுறார் அப்படின்னு நல்லா புரிஞ்சுதா? சரி, இப்போ சூத்திரத்துடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம். உதாரணம், யதா பிரயுக் ஏஜதே சேர்த்தால், ஒருவேளை இந்த சூத்திரம் இல்லேன்னு வச்சுக்கோங்க, என்ன வந்திருக்கும்? விருத்தி சந்தி வந்திருக்கும். வந்திருந்தால் பிரைஜதேன்னு வந்திருக்கும். ஆனா இந்த சூத்திரத்தினால விருத்தி சந்திக்கு அபவாதா. அதனால இப்ப இங்க என்ன ரூபம் வருது? பூர்வ ரூப சந்தியா வச்சுண்டால் பிரால இருக்கக்கூடியதான அகாரத்திற்கு லோபகா வந்துடுறது, ஏகாரத்துக்கும் லோபகா வந்துடுறது. சரியா? ரெண்டு எழுத்தும் போயிட்டு
மறுபடியும் எந்த எழுத்து வருது அந்த இடத்துல அப்படின்னு கேட்டால் ஏகாரஹா தான் வருது. வந்தால் இப்போ ஸ்திதி எப்படி இருக்கு பாருங்க. பு ரு ஏவும் போயிடுத்து ஜதே. இப்போ அந்த பிரால இருக்கக்கூடிய அகாரத்துக்கும் ஏஜத்துல இருக்கக்கூடிய ஏகாரத்துக்கும் சேர்ந்தாப்புல என்ன எழுத்து வரப்போறது? ஒரு ஏகாரஹா வரப்போறது. வந்தால் என்ன ஆயிடும்? அது பிரேஜதே. புரிஞ்சுத்தா இது எப்படின்னு? கவனிக்கிறீங்களா? புரிஞ்சுதா? பிரேஜதே. அடுத்தது பாருங்க. இந்த இடத்துல ஏங்கு பிரத்யாகாரா, அதற்கு மேல சப்தமி விபக்தி ஏங்கி அப்படின்னு. இப்போ ஏங்குல என்னென்ன எழுத்து இருக்கு? ஏகாரஹா ஓகாரஹா. அந்த ஓகாரஹா தான் இங்க உதாரணம். ரெண்டாவது உதாரணம் காமிக்கிறேன். பிர யுக்கு ஓஷதி. சரியா? இப்போ இதுலயும் அதே மாதிரி பாருங்க. பிரால இருக்கக்கூடிய பிராங்கிறது உபசர்கா, அதுவும் அகாராந்தமான உபசர்கா. அப்ப என்ன அடுத்து? பிராவுக்கு அப்புறம் ஓகாரஹா இருக்கிறதுனால, அதுவும் எப்பேற்பட்ட அகாரஹா இது? உபசர்க்கத்துல கடைசி எழுத்தாக இருக்கக்கூடிய அகாரஹா. நிமித்தம் நமக்கு இருக்குன்னு தெரிகிறது. அப்போ பிராப் யுக்கு ஓஷதிங்கிற இடத்துலயும் இதே மாதிரி புரோஷதி. ரெண்டு உதாரணம் நல்லா புரிஞ்சுட்டா? சரி. விருத்திரேச்சி இத்யஸ்ய அயம் அபவாதः. அயம் சந்தி அபவாதः பவதி. அஸ்ய அபவாதः பவதி ஏத்யேதத்யூட்சு. நம்ம இந்த ஏத்யேதத்யூட்சு அப்படிங்கிற சூத்திரத்தை படிக்கும் பொழுது இந்த விஷயத்தை கவனிச்சிருப்போம். ஊட் அப்படிங்கிற அந்த பதம் பின்னாலே இருந்தால் அந்த இடத்துல எந்த சந்தியை பாதிச்சு விருத்தி சந்தியானது வந்தது? அகாராத்து அகாராத்து உகாரே பரே. இப்போ நீங்க இப்படி நினைச்சு பாருங்க. ஏதேதத்யூட்சு அப்படிங்கிற சூத்திரம் இல்லைன்னு நினைச்சு பாருங்க. அப்படி இல்லாத சமயத்துல அகாராத்து ஊகாரே பரே கஹ சந்தி பவேத்? குணசந்தி பவேத். தம் பாதித்வா ஏத்யேதத்யூட்சு இத்யனேன சூத்ரேண கஹ சந்திः விஹிதः? குணசந்திம் பாதித்வா குணசந்தி விதீயते இது வக்தும் शक्यते वा? न. விருத்தி. அப்போ நம்ம அந்த சூத்திரத்தை பார்க்கறச்ச இந்த ஏத்தேதத்யூட்சுல ஊட்சு அப்படிங்கிற அந்த ஊட்டு பாகம் வந்து குணசந்திக்கு அபவாதமாக இருந்ததுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஏதி ஏததி அப்படிங்கிற இந்த ரெண்டு அம்சம் எந்த சந்திக்கு அபவாதமாக சொல்லப்பட்டதாக நம்ம பார்த்தோம்? இந்த கிரந்தக்காரர் எழுதினார், நம்மளும் அதை பார்த்தோம். அபவாதம் அந்த சூத்திரத்தினால விதிக்கப்படுறதே விருத்தி சந்தி தானே. எந்த சூத்திரத்தினால கிடைக்கப்பட்ட எந்த சந்தியை பாதிச்சு ஏத்தேதத்யூட்சுங்கிற சூத்திரத்தினால விருத்தி சந்தியானது விதிக்கப்பட்டது? குணசந்தி வந்து பாதிச்சு விருத்தி சந்தி கிடைச்சது. அங்க குணசந்தி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. குணசந்தி எங்க வரும்? அவரணாத்து இகார உகார ரிகாரே பரே. அவ்வளவுதான். விருத்தி ரேச்சிங்கிற சூத்திரத்தினாலேயே நமக்கு அங்க கிடைச்சிடுமா கிடைச்சிடாதா? உபா ஏத்தி இருக்க இந்த இடத்துல இந்த ஏத்தேதத்யூட்சு அப்படிங்கிற சூத்திரம் இல்லைன்னாலும் ஏகாரம் பின்னாடி இருக்கிறதுனாலே விருத்தி கிடைச்சிடுமா இல்லையா? அப்ப எதுக்காக மெனக்கட்டு ஏத்தி ஏததி இந்த ரெண்டு அம்சத்தையும் சேர்த்தாங்க? ஊட்டு அப்படின்னு சேர்த்ததுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. குணசந்தியை பாதிக்கிறதுக்காக சேர்த்தா. இப்ப அந்த அம்சத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. இந்த ஏதி ஏததி இதை ரெண்டும் ஏன் சேர்க்கணும்? இந்த சூத்திரத்துல ஏதி ஏததி சொல்லனாலும் விருத்திரேச்சிங்கிற சூத்திரத்தினாலேயே இந்த உபா ஏத்திங்கிற இடத்துல விருத்தி சந்தி வருமா வராதா? அப்படி வரும் பட்சத்துல மெனக்கட்டு ஏன் வந்து இந்த ஏதி ஏதத்தி எல்லாம் சேர்த்து ஒரு சூத்திரம் தனியா பண்ணி அந்த சூத்திரத்தை பாருங்க. ஏத்தேதத்யோஹோ பூர்வசூத்ரேணைவ சித்தே
ஏங்கி பரரூபம் இது வக்ஷமான அபவாதம் பாதித்தும் இதம் விருத்தி விதானம் சொல்லி கொடுத்துருக்காளா? என்ன சொன்னா? இந்த இடத்துல ஏதி ஏதத்தின்னு சொல்லாமல் இருந்தாலும் கூட போன சூத்திரத்தினாலேயே விருத்தி சந்தி கிடைச்சிடும். உபா ஏத்திங்கிற இடத்துல உபைத்தின்னு கிடைச்சிடும். ஆனாலும் இந்த இடத்துல அடுத்தாப்புல வரக்கூடியதான ஏங்கி பரரூபம் அப்படிங்கிற சூத்திரத்தினால ஒருவேளை இப்ப இந்த ஏதி ஏததி அப்படிங்கிற 2 அம்சம் இல்லைன்னு வச்சுப்போம், இந்த சூத்திரம் இல்லைன்னு வச்சுப்போம். இல்லைன்னா என்ன ஆகும்? ஏங்கி பரரூபம் அப்படிங்கிற சூத்திரத்தினால உப ஏதி அப்படிங்கிற இடத்துல உபேதி அப்படின்னு ரூபம் வந்துடும், பரரூப சந்தி வந்திருக்கும். ஏன்? உப அப்படிங்கிற பதம் அகாராந்தமான உபசர்கா, அவரணாந்த உபசர்காவா இருக்கு. ஏத்திலையும் ஏங்காதியா இருக்கு. சரியா? அப்போ என்ன ஆயிடுறது? உப ஏத்திங்கிற இடத்துல ஏங்கி பரரூபங்கிற சூத்திரத்தினால உப்பேதி அப்படின்னு ரூபம் வந்துடும். அனிஷ்டம். என்ன வரணும் அங்க? உப்பைத்தின்னு விருத்தி வந்திருக்கணும். வராத போயிடும். எப்போ? ஏத்தேதத்யுட்சுன்னு சூத்திரம் இல்லைன்னா. அப்போ இந்த ஏதி ஏதத்திங்கிற ரெண்டு அம்சங்கள் சூத்திரத்துல சேர்த்ததுனால எந்த சந்திய வாரணம் பண்ணி எந்த சந்திய விதிச்சா? இந்த ஏங்கி பரரூபம் இந்த பூர்வ ரூப சந்தியை வந்து பாதிச்சு விருத்தி சந்தியை வந்து விதிச்சா. அதனாலதான் இந்த ஏத்தேதத்யூட்சுங்கிற சூத்திரத்துல 3 அம்சங்கள் இருக்கு. ஏத்தி ஏததி ஊட்டு அப்படின்னு ஊட்டிச்ச பரேன்னு. அதுல அந்த ஊட்டுங்கிற பதத்தினால குணசந்திக்கு அபவாதம் பண்ணப்பட்டது. அதாவது குணசந்தியை வாரணம் பண்ணி விருத்தி சந்தி விதிக்கப்பட்டது. ஏத்திங்கிற அம்சத்தினாலையும் ஏதத்திங்கிற அம்சத்தினாலையும் ஒன்னும் குணசந்தியை பாதிக்கல. பரரூப சந்தி அடுத்தாப்புல சொல்ல போகின்ற பரரூப சந்தியை பாதிச்சு விருத்தி சந்தி விதிக்கப்பட்டது. சரியா? இப்ப நல்லா புரிஞ்சுடுதா? சரி, அப்படின்னா இந்த இடத்துல ஏங்கி பரரூபங்கிறது நம்ம உதாரணம் என்ன பார்த்திருக்கோம்? பிர ஏஜதே அப்படின்னு இருக்கா இல்லையா? இந்த இடத்துல எப்படி ரூபம் கிடைச்சது? பிரைஜதே வரல, வரக்கூடாது. பிரேஜதே தான் வரணும். அதுதான் சரி. சரி, ஏன் பிரைஜதேன்னு வரல? ஏன் வரல? ஏத்தேதத்யுட்சு அப்படிங்கிற சூத்திரத்தினால இந்த இடத்துல ஏன் வந்து பிரைஜதேன்னு ரூபம் வரல? வரலாமா கூடாதா? இப்படிதான் வரணும். அப்படிதான் வரணும் இல்லையா? சரி, நல்லா பாருங்க. அந்த சூத்திரத்துல என்னென்னலாம் நிமித்தம் சொல்லப்பட்டிருக்கு? ஏத்தின்னா என்னது? ஏதத்தின்னா என்னது? ஏத்தினா அந்த ஏது தாத்து வந்து தாத்து கொண்டிருக்கிறது. ஏத்தினாவா? ஏத்திங்கிறது என்ன தாத்துல இருந்து வந்தது பதம்? ஏததி. சரி, ஏத்தினா ஏகாரம் கிடையாது. சொல்லட்டுமா? இன்கதௌ தாத்து, அந்த தாத்துவுல ஏஜாதியாக இருக்கக்கூடிய பதம் வந்தால், அதே மாதிரி ஏத விருத்தௌன்னு தாத்து, அதுல ஏஜாதியான பதம் இருந்தால், அந்த பதங்கள் பின்னாலே இருக்கும் பொழுது, அகாரத்துக்கு அப்புறம் பின்னாடி இருக்கும் பொழுது அந்த இடத்துல விருத்தியானது விதிக்கப்படுறது. சரி, இப்போ அந்த சூத்திரத்தினால சொல்லப்பட்டது எந்த தாத்துக்கள் பின்னாடி இருந்தால்? இப்போ அந்த ஏஜத்தேன் இருக்கே, இது அந்த தாத்துவா? ஏஜத்தே வந்து அந்த இல்ல, கிடையாது. அப்போ அந்த சூத்திரம் இங்க பிரவர்த்திக்காது. அதுக்கு வேலை இந்த இடம் அவகாசமே இங்க இல்லை. இப்ப சொல்லுங்க, இந்த இடத்துல பிரேஜத்தேன்னு வருமா இல்ல பிரேஜத்தே வரலாமா? பிரேஜத்தே தான் வரும். ஏன்? இந்த இடத்துல இன்கதோ தாத்துவும் இல்ல, ஏத விருத்தோ தாத்துவும் இல்லை. அதனால அதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை. அந்த சூத்திரமானது இங்கே பிரவர்த்திக்காது. நல்லா புரிஞ்சுட்டா இப்போது? சரி, இப்போ இந்த ஏங்கி பரரூபம் அப்படிங்கிறது விருத்திரே சீத்தியஸ்ய அபவாதா அப்படின்னு நல்லா புரிஞ்சுட்டா?
இந்த ஏங்கி பரரூபம் அப்படிங்கிறதே விருத்தி ரேஜிக்கு அபவாதமா இருக்கு. சரிதானே? இதுக்கு இந்த ஏங்கி பரரூபத்துக்கு அபவாதமா எந்த சூத்திரம் இருக்கு? நான் இன்னொரு தடவை. இந்த ஏங்கி பரரூபம் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோமா இல்லையா? ஆமா. இந்த சூத்திரமானது விருத்தி ஆ. ரேச்சிங்கிற சூத்திரத்துக்கு அபவாத சூத்திரமா இருக்கு. ஆமா ஆமா. கேக்குறதானா? ஸ்ட்ரக் ஆயிருக்கு. இப்ப கேக்குறதா? இப்ப கேக்குறதுண்ணா, சொல்லுங்கண்ணா. இந்த இடத்துல இந்த விருத்தி ரேச்சிங்கிற சூத்திரத்துக்கு ஏங்கி பரரூபங்கிறது அபவாதமா தானே இருக்கு. ஆமா. இந்த ஏங்கி பரரூபங்கிற சூத்திரத்துக்கு எது அபவாதமா இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்படி பாருங்க, இந்த கிரமத்தை பாருங்க. முதல்ல விருத்தி ரேச்சி, அதற்கு அபவாதமாக ஏங்கி பரரூபம், அதற்கும் அபவாதமாக இருக்கு இப்படி வந்தா என்ன ஆகும் தெரியுமா? மறுபடியும் விருத்தி ரேச்சில் என்ன சொன்னோமோ அது அப்படியே வரும் இல்லையா? இப்படி வர்றதுக்கு பிரதிப்பிரசவகான்னு பெயர். பாருங்க, நம்ம பார்க்கலாம். 2 வழியா போயிட்டு வரக்கூடிய ரோடு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுங்கிறதுனால ஒரு வழி பாதைன்னு 1ஆம் தேதி வரையில் அப்படின்னு சொல்லிட்டா. 2ஆம் தேதி அன்னைக்கு அதை கேன்சல் பண்ணிட்டா. இப்ப மறுபடியும் என்ன வந்து நிற்கும்? முதல்ல என்ன இருந்ததோ அதுதான் வந்து நிற்கும். அது போலதான் இங்க அப்படி வருது இல்லையா? அப்படி வர்றதுக்கு பிரதிப்பிரசவகான்னு பெயர். சாஸ்திரத்துல அதுக்கு என்ன சொல்லுவா? பிரதிப்பிரசவகா. அதுதான் சொல்லி கொடுக்கிறார் கிரந்தக்காரன். பாருங்க, விருத்தி ரேச்சி இத்தியஸ்ய அயம் அபவாதா. அயம் சொன்னா ஏங்கி பரரூபம் அப்படிங்கிற சூத்திரத்தினால கிடைச்ச சந்தியானது அபவாதமா இருக்கு. அஸ்ய அபவாதா ஏத்தேத்யூட்சு இதி. புரிஞ்சுதா? சூத்திர சங்கியா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. ஏங்கி பரரூபம் அப்படி இல்லை. விருத்தி ரேச்சிக்கு அபவாதமாக ஏங்கி பரரூபம், ஏங்கி பரரூபத்துக்கு அபவாதமாக ஏத்தியதத்யுட்சு. ஆமா. ஒண்ணும் இல்ல, அது பாரு, பந்தி பாரு. விருத்தி ரேச்சி இத்யஸ்ய அயம், அயம் இत्युक्ते பரரூபசந்திः अपवादः भवति. अस्य अपवादः एत्येधत्यूट्सु इति. புரிஞ்சுதா? இப்ப பாருங்க, अपवादस्य अपवादनात् प्रत्यावृत्तः उत्सर्गः. பிரத்யாவிருத்தகன்னா மறுபடியும் வந்து நிக்கிறது. என்னது? உற்சர்கா. உற்சர்கான பொதுவாக சொல்லக்கூடியதான நியமங்கள். விருத்திரேச்சின்னு பொதுவா சொல்லிட்டா, அதுக்கப்புறம் அதுக்கு அபவாதமாக ஏங்கி பரரூபம் வந்தது. அப்போ இந்த நாம இப்போ லௌகிக உதாரணம் காமிச்சோமே, அங்கேயும் அப்படிதான் பாருங்க. 2 வழியா போலாம் வரலாம்னு பொதுவான விதி. ஏதோ ஒரு விசேஷமான நாட்கள்ல ஒரு வழி பாதைன்னு பண்றா, அது விசேஷ விதி. உற்சர்கா வந்து என்னது? போலாம் வரலாம் அப்படிங்கிறது சாமான்யம். சரியா? விசேஷா ஒரு வழி பாதை. இதை நாம அபவாதம் பண்ணியாச்சுன்னா, ஒரு வழி பாதைங்கிற விசேஷத்தை போக்கியாச்சுன்னா மறுபடியும் எது வந்து நிற்கும்? சாமான்யம், உற்சர்கா வந்து நிற்கும். அத போல விருத்தி ரேச்சிங்கிற சூத்திரத்தினால சொல்லப்பட்டது உற்சர்கா, அபவாதா ஏங்கி பரரூபம்ங்கிற சூத்திரத்தினால. மறுபடியும் இந்த ஏங்கி பரரூபங்கிறது பாதிக்கப்பட்டால் எது வந்து நிற்கும்? உற்சர்கா வந்து நிற்கும். நல்லா புரிஞ்சிருக்கா? அதுதான் இங்க விளக்கம் கொடுக்கிற பாருங்க. அபவாதஸ்ய அபவாதனாத் பிரத்யாவிருத்தா உற்சர்கா பிரதிப்பிரசவஹா இத்யுச்யதே. தஸ்மாத் உபைதீத்யாதோ, அதாவது ஏத்தியதத்யூட்சு அப்படிங்கிற சூத்திரத்துல உபயுக்கு ஏதி அப்படிங்கறத நம்ம உபைத்தின்னு விருத்தி சொன்னோமா இல்லையா? அந்த இடத்துல தஸ்மாத் உபைதீத்யாதோ விருத்தேஹே பிரதிப்பிரசவஹா. புரிஞ்சுதா? இது இந்த விஷயம் இப்ப இதோட முடிஞ்சிருது. அடுத்தது ஒரு இடத்துல பரரூப சந்தியானது விகல்பமாக சொல்லப்படுறது. அந்த இடத்தை காமிக்கிறா. அது சூத்திரம் இல்லே, வார்த்திகம். அத்திர வார்த்திகம். ஓத்வோஷ்டயோஹோ சமாசேவா. இந்த இடம் பாருங்க. அவர்ணாத் ஓது ஓஷ்ட, 2 பதம்.
ஓத்து ச ஓஷ்டா ச தயோஹோ ஓத்தோஷ்டயோஹோ ஏங்கி பரே பரரூபம் விகல்பேன ஸ்யாத். பரரூபம் தான் இங்கேயும் விதிக்கப்படுறது, ஆனா விகல்பமாக விதிக்கப்படுறது. பரரூபத்துல விகல்பம் சொன்னா மீதி எந்த வந்து நிற்கும் அப்படின்னு கேட்டால் விருத்தி வந்து நிற்கும். எப்படின்னு பாருங்க. தச்ச சமாசே ஏவா, இந்த பரரூபம் கூட சமாசமாக இருந்தா தான் வரும், இல்லைன்னா கிடையாது. ஸ்தூல யுக்கு ஓதுஹு. ஸ்தூலனா தெரியும், பெருசுன்னு அர்த்தம். ஓதுஹுன்னா பிடாலஹா. பிடாலஹனா பூனை. பூனை இருக்கு இல்லையா, அதுதான் உண்டான பூனை அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, ஸ்தூல அப்படிங்கிற இடத்துல இங்க நம்ம இந்த விஷயத்தையும் கவனிக்கணும். அவர்நாத்துன்னு தான் கொடுத்துருக்கா. அவர்நாத்து உபசர்காத்துன்னு கொடுக்கல. கவனிச்சா தெரியும். முந்தின உதாகரணத்துல பிர ஏஜத்தேன்னு பிராங்கிற உபசர்க்கத்தை தான் கொடுத்தா. ஆனா இங்க அது இல்லை. இங்க வெறும் அவர்நாத்துன்னு தான் கொடுத்துருக்கா. உபசர்காத்துங்கிற விசேஷணத்தையும் சேர்க்கல, விசேஷத்தையும் சேர்க்கல. அவரணாந்தத்துவம் விசேஷணம் பூர்வம். புத்திர விசேஷணம் ஆசீத், அகாரத்திற்கு விசேஷணம். அவரணாந்த உபசர்க்கத்துக்கு அவரணாந்தாத்து உபசர்காத்துன்னு சொன்னான். இப்ப அந்த உபசர்க்கத்தை விட்டுட்டா பாருங்க, வெறும்னு என்ன சொல்லியிருக்கா, அவரணாத்து ஓத்து ஓஷ்டயோஹோ ஓத்வோஷ்டயோஹோ ஏங்கி பதே பரரூபம் விகல்பேன ஸ்யாத். இப்போ இந்த இடத்துல சமாசம் பண்ண போறா. ஸ்தூல ஓது சேர்த்தா என்ன ஆயிடும், ஸ்தூலோதுஹு. இது வந்து எந்த சந்தியினால வர்றது, விருத்தியா இல்ல பரரூப சந்தியா? பரரூப சந்தி. இது விகல்பமா தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் இன்னொரு உதாரணம் பாருங்க, ஹூ லவ் துஹு. இங்க என்ன சந்தி வந்திருக்கு, விருத்தியானது வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, பிம்ப. அடுத்தது வந்து இந்த ஏங்களை ஓகாரத்துக்கு உதாரணம். அதே மாதிரி இங்க ரெண்டே ரெண்டு பதங்கள் தானே சொல்லப்பட்டிருக்கு, ஓத்து ஓஷ்ட. இந்த ரெண்டு தான் ஓத்து பதத்துக்கு இங்க உதாரணம் காமிச்சுட்டா. அடுத்தது பிம்ப யுக்கு ஓஷ்டா சேர்த்தால் பிம்போஷ்டா, ஏங்கி பரரூபங்கிற சூத்திரத்தினால பிம்பௌஷ்டா அப்படிங்கிறது விருத்தி சந்தி. இந்த இடத்துல இந்த பரரூப சந்தியானது எந்த சமயத்துல மட்டும் கிடைக்கும், சமாசத்துல மட்டும்தான். சரியா, புரிஞ்சுதா? அதனாலதான் பாருங்க, பிரத்யுதாகரணம் எங்க வராதோ அந்த இடத்த, எங்க வராது, சமாசாபாவே தவ ஓஷ்டா. நீங்க நல்லா பார்த்தா தெரியும், இந்த ஸ்தூல ஓதுகுல ஸ்தூல பதம் பதம் இல்லை, இன்னும் அங்க சுபந்தம் சேரல. அல்லது ஸ்தூலஞ்ச ஓதுஷ்டன்னு வச்சிருந்தால் ஸ்தூலத்துல முதல் பதத்துல இருக்கக்கூடியதான விபக்தி லுப்தமாயிடுது, லோபமாயிடுது. ஏன்னா நம்ம சந்தி பண்ண சமாசம் பண்றச்ச முதல் பதத்தினுடைய விபக்தியை எடுத்துடுவோம். எடுத்தாச்சு பிராதிபதிகமாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அந்த இடத்துல ஸ்தூலன்னு எடுத்துட்டோம். இதே தவ ஓஷ்டகால அங்க சமாசம் பண்ணப்படல. தவங்கிறது தனிப்பதம், ஓஷ்டகா அப்படிங்கிறது தனிப்பதம். இப்போ இந்த இடத்துல தவோஷ்டகான்னு வராது. ஏன் வராது, தவோஷ்டகான்னு சொன்னா என்ன சந்தி வந்ததா கணக்கு, ஒருவேளை தவோஷ்டகா பரரூப சந்தி வந்ததா கணக்கு. ஆனா ஏன் வரதில்லை அந்த மாதிரி, சமாசாபாவே இது காரணம். அசமஸ்த ஸ்தலம், அதனால இந்த இடத்துல வராது. தவ ஓஷ்டா சேர்த்தால் தவௌஷ்டா என்ன சந்தி, இப்போ விருத்தி கிடையாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். சமாசாபாவேத்து நபவதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது ஓமாங்கோஷ்சா, இங்கு இதுவும் கூட பரரூப ஏகாதேசத்தை சொல்லக்கூடிய இடம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான். இந்த இடத்துல இங்கே நல்லா பாருங்க, உபசர்க்கத்தை எடுத்துக்கல, அவரணாத்துன்னு தான் சொல்ல போற. அவரணாத்து ஓம் இதி, ஓம் இதி பிரணவே ஒண்ணு, ஆங்கித்யுபசர்கேச்ச பரே பரரூபம் ஏகாதேசா ஸ்யாத். இப்போ இந்த இடத்துல பாருங்க, அவரணாத்து ஓம் இதி பிரணவே, சரியா? இந்த இடத்துலையும் விகல்பம் வர்றதுக்கு வாய்ப்பை
இந்த இடத்த விட்டாச்சு பாருங்க. இங்க நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? என்ன கேள்வி வரும்? இந்த ஓம் அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொன்னோம்? ஆங் உபசர்கா. இதுல 2 அம்சம் இருக்கு. ஒண்ணு ஓம், இன்னொன்னு ஆங். இந்த ஆங் இருக்கு இல்லையா? இதுக்கு ஏங்கி பரரூபம் அப்படிங்கிற சூத்திரத்தினால பரரூபம் கிடைக்குமா கிடைக்காதா? அகாராத்து ஆங் பரே ஆ எழுத்து பின்னாடி இருந்தால் ஏங்கி பரரூபம் சூத்திரத்தினால பரரூபம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? ஏங்கின்னு தானே இருக்கு. ஓ ஆமா, ஏங்க இல்ல. தானே இங்க சொல்ல போறோம். ஆமா. அப்போ வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்காக நமக்கு இந்த ஒரு தனி சூத்திரம் வேண்டி இருக்கு. ஓமாங்கோஷ்டன்னு வேண்டி இருக்கு. ஓமாங்கோஷ்டால ஆங் அப்படிங்கிற அம்சம் தேவையா இருக்கு. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, இந்த ஓம் அப்படிங்கிறது இந்த சூத்திரத்துல ஓங்கிற பதம் இல்லைன்னாலும் கூட ஏங்கி பரரூபங்கிற சூத்திரத்தினாலேயே இங்க பரரூபம் கிடைக்குமா கிடைக்காதா? எப்படி கிடைக்காது? ஏன் கிடைக்காது? நான் ஏங்க ஏங்க வேணுமே. ஏன்னா அங்க ஏங்கின்னு இருக்கு, அது அதனால கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்ல? கிடைக்கும். ஏங்கன்னா என்னதுப்பா? ஏ ஓ தானே. ஓம்ல முதல் எழுத்து என்னது? ஓ தானே. ஆனா ஆங்குக்கு என்ன பண்றது? அதனாலதான் நான் சொன்னேன் ஓமா ஆங்குக்கு கிடைக்காது. ஆ, ஆங்குக்கு கிடைக்காது. அதனால இந்த சூத்திரம் வேணும். ஆமா. ஏன்னா ஏங்கி பரரூபத்துல ஏங்கு தானே நிமித்தம் பின்னாடி. அதுல ம். ஏ ஓ இருக்கு, ஆங்கு இல்லை. அதனால இந்த சூத்திரம் வேணும். ஆனா ஓம் இதுக்கு இந்த சூத்திரத்துல ஓங்கிற பதம் இல்லைன்னாலும் கூட ஏங்கி பரரூபம் அப்படிங்கிற சூத்திரத்தினாலேயே ஓம் பின்னாடி இருந்தால் இந்த ஓகாரத்துக்கு பரரூபம் கிடைக்குமா கிடைக்காதா? நிமித்தம் இருக்கால் ஏங்கில ஏங்கல இருக்கு. இருக்கால். இதுதான் நான் கேக்குறேன். அதான். சரிதானே? என் கேள்வி சரிதானே? அப்ப ஆனா எதுக்கு அது இந்த ஓம் ஓம்னு அனுஸ்வாரமா அது அங்க அனுஸ்வா அது பின்னாடி என்ன எழுத்து? இந்த முதல் எழுத்து ஓ தானே. முதல்ல எழுத்து ஓகாரஹா தான் தானே. எனக்கு. அது சரி. சரிதானே? அப்ப இந்த ஆமா. பதம் வியர்த்தம் தானே. ஓமாங்கோஷ்ட ஓம் வேண்டாம். ஆங்கோஷ்ட இருந்தால் போதுமானது. சரிதானே? நம்ம இது வச்சுன்னு யோசிப்போம் அவ்வளவுதான். இப்ப நான் கேள்வி கேட்கறது எதுக்காகன்னா புரிய வைக்கிறதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. நியாயமா தான் இருக்கு கேள்வி. ஆமா. ஆனா அப்படி இல்ல. ஏன்னா நம்ம அங்க சூத்திரத்தை என்ன பார்த்தோம்? அவரணாந்தாத்து உபசர்காத்துன்னு பார்த்தோமா இல்லையா? அந்த ஏங்க நிமித்தமானது அகாராந்தமான அவரணாந்தமான உபசர்க்கம் இருந்தாதான் அங்க. ஆனா இங்க நம்ம அப்படி சொல்ல போறது இல்ல. உதாரணம் என்ன சொல்ல போறா தெரியுமா? சிவாய அப்படின்னு பதத்தை எடுத்துக்க போறா. இந்த சிவாயங்கிறது ஒண்ணு உபசர்கா இல்ல. அப்போ சிவாயங்கிற பதமானது அகாராந்தமா இருந்தாலும் பின்னாடி ஓகாரஹா ஏங்கா இருந்தாலும் ஏங்கி பரரூபங்கிற சூத்திரத்தினால இங்க பரரூப சந்தி நடக்காது. ஏன்னா சிவாய பதம் அகாராந்தமாக இருந்தாலும் உபசர்கா இல்லை. அப்போ அதுக்காக ஒரு சூத்திரம் போட்டாகணுமா இல்லையா? அதுக்காக தான் இந்த இடத்த ஓம் அப்படிங்கிறது சேர்த்துட்டா. இப்ப புரிஞ்சுட்டா? ஓமாங்கோஷ்ட அவர்ணாத்து ஓமிதி பிரணவே பரே ஒண்ணு ஆங் இத்யுபசர்கேச்ச பரே பரரூபம் ஏகாதேசா சியாத். இந்த ஆங் அப்படிங்கிறது இருக்கே, இது ஒரு உபசர்கா. அதுல நகாரஹா இத்து, அதுதான் காமிக்கிறார். ஆங்கோ அப்படின்னு இருக்கு. ஆங்கா நகார் ஆங்கில இருக்கக்கூடிய நகாரத்திற்கு இத் சம்ஞா கொடுக்கப்படுறது. யதா இது இப்ப உதாரணம் சொல்ல போறார். என்ன உதாரணம்? முதல்ல ஓம் அப்படிங்கிற எழுத்து பின்னாடி இருந்தால் பாருங்க, சிவாய ஓம் நமஹா இருக்கட்டும். நமஹா நல்லதுதான். சிவாயோ நமஹா. இப்போ இந்த இடத்துல என்ன ஆறுது? சிவாயல அகாராந்தமான எழுத்து இருக்கு, அதாவது அகாரம் இருக்கு, அவரணாந்தமான பதம். அதுல அகாரஹா இருக்கு. அதன் பிறகு ஓம் அப்படிங்கிற பதம் இருக்கு. அதனால இங்க என்ன வருது? சிரமமா இருக்கு. அதாவது அந்த பதச்சேதை எப்படி பண்ணோன்னு ஓமாங்கோஷ்டல ஓம் ஆங் ஓம் ச ஆங் ச ஓமாங்கோ தயோஹோ ஓமாங்கயோஹோ. சப்தமிப்பா பின்னாடி இருந்தால் சப்தமி திவச்சனம். ஓகே. ஓம் இப்போ ஓமாங்கோஹோ ஏங்கி சொல்றோமா இல்லையா?
ஆமா 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 ஏங்கினா என்ன புரியுது. அர்த்தம்? ஏங்கினா என்ன அர்த்தம்? ஏங்க சப்தமி சப்தமி ஏக்கம் சொன்னோம். ஏகவச்சனம் ஏங்கல. தானே. ஆமா. அதனுடைய த்விவச்சனம் வந்தா என்ன ஆயிடும்? ஏங்கோஹோ. அதே மாதிரிதான் ஓமாங்கோஹம். ஆ சரி. அவ்வளவுதான். ஆ சரி. புரிஞ்சுதா இப்போ? சரி சரி புரிஞ்சுது. ஆ சிவாய ஓம் சேர்த்தால் சிவாயோம். ஒருவேளை இந்த இடத்துல இந்த சூத்திரம் இல்லைன்னு வச்சுப்போம், என்ன சந்தி வந்திருக்கும்? இது விருத்தி வந்திருக்கும். விருத்தி சிவாயோம். வந்திருக்கும். சிவாயோம். சரி, அடுத்தது பாருங்க. அத்ய ஓடா. இந்த ஓடாங்கிற பதம் பார்த்தா ஓகாரமா தானே இருக்கு. இங்க ஆங்கு தானே சொன்னா, எப்படி ஓடா வந்தது அப்படின்னு கேட்டா, இந்த ஓடா பதத்தை நம்ம பிரிச்சோம்னா ஆங்கு ஊடா சேர்த்ததால் ஓடா. ஆங்கல ngு இத்து, ஊடால ஊ இருக்கு. ஆ ஊ சேர்ந்தால் என்ன சந்தி வரும்? என்ன சந்தி ஓ வரும்? குணசந்தி குணசந்தி. வந்தால் ஓடா. அத்ய ஓடா சேர்த்தால் அத்யோடா. சரி, இப்ப பாருங்க. அத்ய யுக்கு ஓடா இந்த நிலையில இந்த சூத்திரம் இல்லைன்னா, ஓமாங்கோஷ்டம் சூத்திரம் இல்லைன்னா எந்த சூத்திரம் வந்திருக்கும்? எந்த இடத்துல? அத்ய ஓடாலையா? அத்ய ஓடா அதுல வந்து அத்யவுடான்னு விருத்தி ரேச்சி சூத்திரம் வந்து வந்திருக்கும். இப்ப அதுக்கு இது விருத்தி ரேச்சி. அபவாதம் ஆயிடுது. சரியா? அத்ய ஓடா சேர்த்தால் அத்யோடா அத்யோ விருத்தி ரேச்சி இத்தியஸ்ய அபவாதகான்னு அவரை எழுதிக்கிறாங்க. அடுத்தது பாருங்க. சிவ ஏஹி. எப்படி சம்பந்தமே இல்லாம ஏஹி இருக்கே அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல ஆங்கு இஹி சேர்த்தால் ஏஹி. ஆங்கு இஹி சேர்த்தால் ஏஹி. சிவ ஏஹி சேர்த்தால் என்ன ஆயிடும்? சிவேஹி. 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 இது இல்லைன்னா என்ன இருக்கும் தெரியுமா? இது வந்திருக்கும். சிவைஹின்னு இருக்கும். என்ன என்ன சந்தி? அதான் என்ன சூத்திரத்தினால இந்த சந்தி? என்ன சந்தி? ஏத்யேதத்யுட்சு அந்த சூத்திரத்தினால. ஏன் அந்த சூத்திரம் வரணும்? ஏங்கி பலரூபம் வரக்கூடாதா? சிவால ஏ ஆ இருக்கு, ஏஹில அது ஏ உபசர்க்கம் இருக்கு. இல்லையே. சரி, உபசர்க்க ஹா இல்ல. சரி, அப்படி பார்த்தா கூட விருத்தியே சொல்லிடலாமே. அதாவது விருத்தி ரேச்சு சூத்திரத்தினால சொல்லாமா இல்லையாங்க? ஏன் மெனக்கட்டு ஏத்தியேதத்யுட்சு சொல்லணும்? ஏன்னா அது இது இது இகா இங் தாத்து இருக்கிறதுனால. இன்கதோ தாத்து இருக்கு. தாத்து இருக்கிறதுனால. அதனால இப்ப என்ன அடுத்து? அதனால ஏத்யேதத்யுட்சு விருத்தி. சூத்திரத்தினால. சரி, கரெக்ட் தான். சரி, அப்படி பார்த்தாலும் அந்த சூத்திரத்துக்கு வச்சுட்டு இங்க நம்ம வந்து ஷி வைஹி சொல்லாமா இல்லையா? ஏத்தியதத்யுட்சு. ஏன் அந்த சூத்திரத்துக்கு இது அபவாதம் சொல்றோமா இல்லையா? ஓமாங்கோஷ்ட அப்படிங்கிற சூத்திரம். ஆமா. ஏன் அபவாதம் சொல்லணும்? அந்த சூத்திரத்தினால வர ரூப கேள்வி புரியல. அதாவது இப்போ இந்த இடத்துல பாருங்க. சிவ ஏஹிங்கிற இடத்துல விருத்தி சந்தியை சொல்லக்கூடிய சூத்திரம் விருத்தி ரேச்சி சாமானிய சாஸ்திரம். ஆமா. விசேஷ சாஸ்திரம் ஏத்தேதத்யுட்சு. அதுவே ஒரு விசேஷ சாஸ்திரம் தான் இல்லையா? அத போல இந்த ஓமாங்கோஷ்ட அப்படிங்கிறதும் விசேஷ சாஸ்திரம் தான். இப்போ ரெண்டுமே துல்லியமா தான் இருக்கு. ஏத்தேதத்யுட்சுவும் சரி, ஓமாங்கோஷ்டவும் சரி. அப்ப ஏன் நம்ம இடத்துல ஏத்தேதத்யுட்சு தான் இங்க பாதிக்கப்படுறதுன்னு சொல்லணும்? இன்கதோ தாத்து தாத்து அதே தாத்து தான் இருக்கிறதுனால. இங்க இருக்கு. இஹிதான் இருக்கு. புரியல. இந்த இடத்துல இஹின் இருக்கே. ஆமா. அந்த தாத்து தான் இருக்கு. இன்கதோ தாத்து தான் இருக்குங்க. ஓ, நீங்க ஆ இஹிக்கு கேக்குறீங்களா? ஏன் அங்க வந்து இந்த இடத்துல ஏகாரம் ஆதியில இருக்கா இல்லையா? சிவ ஏஹில ஏத்தியதத்யுட்சு வரதுக்கு அத்தனை வாய்ப்பும் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. இது இல்லைன்னா அது வந்திருக்கும். ஏன் நம்ம அதை அதுவும் ஒரு விசேஷ சாஸ்திரம் தானே, ஏன் அதை பாதிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, இந்த ஓமாங்கோஷ்டங்கிறதுக்கு இந்த இடத்த விட்டா வேற இடம் கிடையாது. ஆங்க எங்க வந்திருக்கோ அங்கதான் வரணும், வேற வழி கிடையாது. ஆனா ஏத்தேதத்யுட்சு இன்கதோ தாத்துவோ எங்க அந்த தாத்துல வேற பதங்கள் இருந்தா அங்க வந்துடும். இதனுடைய இது வந்து உத்தர சாஸ்திரம் பிரபலம் ஒரு விஷயம். இன்னொன்னு, இதனுடைய இடம் குறைச்சல், அவகாசம். இந்த சூத்திரத்தினுடைய அவகாசம் குறைச்சல். அதை காட்டிலும்
ஏத்தேகத்யூட்ஸ் காட்டிலும். அதனாலதான் இது ஏத்தேகத்யூட்ஸவே பாதிக்கிறது. 2 விஷயம். ஒண்ணு இது உத்தர சாஸ்திரம், இன்னொன்னு இதனுடைய இடம் குறைச்சல். ஆங்கு எங்க வந்திருக்கோ அந்த இடத்துல இந்த சூத்திரம் பிரவர்த்திக்க முடியும். அதனாலதான் ஏகிங்கிற பதம் ஏகாராதியா இருந்தாலும் ஏத்தேகத்யூட்ஸுங்கிற சொல்லப்பட்டதான இன்கதோ தாத்துவில வந்திருந்தாலும் இந்த சூத்திரத்தினால நம்ம சந்தி பண்ணிட்டு இருக்கோம். புரியுறதா இது? அதுதான் இங்க சொல்ல. சிவா ஏஹி சேர்த்தால் ஷிவேஹி, இல்லைன்னா ஷிவைஹின்னு வந்திருக்கும். அதனாலதான் கிரந்தக்காரர் என்ன பண்றார், ஏத்தேதத்யூட்சு இத்யஸ்ய அபவாதா அயம். இதோட என்ன சந்தி முடிகிறது? பரரூப சந்தி முடிகிறது. இதோட இருக்கட்டுமா? நம்ம சவர்ண தீர்க்க சந்தி நாளைக்கு பார்க்கலாம். வாகீஷா அத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுः தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வாக்கியகாரம் வரருச்சிம் பாஷ்யகாரம் பதஞ்சலிம் பாணினிம் சூத்திரகாரம் ச பிரணதோஸ்மி முனித்ரயம்.